கமெண்ட்டை பற்றி தான் எதுனா நமக்கு அதனால நல்ல கமெண்ட் வரதையும் படிக்க முடியல. டக்குன்னு ஒரு பதட்டம், நர்வஸ் அதிகமாக இருக்குது. இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போக போக தான் பழகணும். எதுக்கு அதனால தான் கொஞ்சம் பேசுறதுக்கு இதுவாக இருக்குது. இல்லைன்னா நான் நல்லா தான் பேசுவேன். ஃபஸ்ட்டு நான் வீடியோஸ் மட்டும் தான் போட்டுட்ருந்தேன். இப்போது லைவ் போட்டால் தான் கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் வரும்னு சொன்னாங்கன்ட்டு லைவ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1 வீக்காக போட்டுட்ருக்கேன். அதனால் மறவட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தேங்க்யூ அண்ணா. லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு. சாப்பிட்டாச்சுப்பா. லைவ் டைமிங்காக எப்படி டைம் கிடைக்கிறத வச்சு போடுறேன். எனக்கு கொஞ்சம் வேலைக்கெலாம் போகிறேன். நான் காலையில் குக்கிங் ஒர்க் போகிறேன். அதுக்கப்புறம் வீட்டில் குழந்தைங்க ஸ்கூலில் அனுப்புறது, கூட்டிகிட்டு வர்றது, வீட்டில் வேலை பார்க்குறது எல்லாமே செய்கிறதுனால எந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்குதோ அந்த டைமில் தான் நான் போடுறேனே. கரெக்டாக நான் சொல்லிட்டேன் தான் அந்த டைமுக்கு என்னால் போடவே முடிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு 11 அப்புறம் 2:30 போட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன் டைமை. எனக்கு எப்படி ஃப்ரீயாக இருக்கோ அப்படி போடுறேன். அப்படியா? தேங்க்யூ மணி. அதனால தான் கரெக்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி என்னால் சொல்ல முடியல. இந்த டைமுக்கு இப்போ ஸ்கூல் லீவா? இப்போ நான் ஸ்கூல் இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வருவேன். இந்த டைம் தான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறது அந்த டைமா. அப்போ இந்த டைம்லேயும் போட முடியல. மதியம் டைமில் போட்டால் அந்தளவுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. காலையில் 11 போடணும். அப்போது இனிமேல் 11 இல்லை 10:30 போடுறேன். அம்மன் வந்துட்டு போகிறாங்களா? அப்படியா? அப்படியும் வருதுன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம வீட்டிலே எல்லாருமே பார்ப்பாங்களே, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. போடலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷனில் தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரமாட்டேங்குது. வீடியோஸ் எவ்வளோ தான் நம்ம போட்டாலும் லாங் வீடியோஸ்லாம் போட்டால் வாட்ச் ஹவர்ஸே வரமாட்டேங்குது. தேங்க்ஸ் அண்ணா. அதான் ஒரு சில நேரத்தில் தைரியமாக போடுறேன், சில நேரத்தில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. என்னோடய சேனலில் எல்லாமே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டிஃபன் கடை போட்டுட்டு இருந்தேன். நான் டிஃபன் கடை போடும்போது தான் நான் இந்த வீடியோ போடவே ஆரம்பித்தேனே. நம்ம வீடியோஸ் எனக்கு ரொம்ப விஷயத்தில் நம்ம ஆர்வமாக இருந்தோம்னா அதை நான் நல்லா செய்யணும்னு நினைப்பேன். அது மாதிரி நான் போட்டுட்டு இருக்கும்போது வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி போடணும்னு ஆசை வந்தது. நான் ஒவ்வொன்றா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன். அவரும் சரி பரவாயில்ல போடுன்னு சொன்னார். போட ஆரம்பித்தேன். நான் பார்த்தீங்கன்னா இருக்கும், நான் இட்லி செய்கிறது எடுத்துன்னு போகிறது எல்லாமே போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் நாளுக்கு மேலே என்னால் முடியல, லாபமும் வரல. எனக்கு குழந்தைங்கள கவனிக்கவும் முடியல. டைமிங் கரெக்டாக இருக்குது. ஃபுல்லாக அதுலேயே நான் மட்டும் செய்கிறதுனால நானே ஃபுல்லாக வேலை செய்கிறதா இருக்கா, நல்லா கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தான் நடுவில் விட்டுட்டேன். எல்லாம் ரேட்டை ஏறிச்சு. நான் அதிகமாக ரேட்டு போட்டால் போட மாட்டாங்களோ, அப்படி வாங்க மாட்டாங்களோ சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அது கொஞ்சம் நாளாக சரி கொஞ்ச நாள் கழித்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ், எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. அதுலேருந்து மீண்டு வரதுக்கே 1 மாதம் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்கள வச்சு போடுறது, பாட்டு போடுறது, துணி தைக்கிறது, அந்த மாதிரி எல்லா வீடியோஸும் வீட்டில் என்னென்ன பண்ணுறது, வீட்டில் வேலை செய்கிறது எல்லாத்தையுமே போட்டுட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் நான் 1 வாரமாக தான் லைவ் போட ஆரம்பித்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ தான் போட்டாலும் வாட்ச் ஹவர்ஸ் வரணும்னா லைவ் போட்டால் தான் வாட்ச் ஹவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா சொன்னாங்க. அதனால் போட ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ நடுவில் வேலைக்கும் வர போகிறேன்னா காலையில் டைமிங் கிடைக்க மாட்டேங்குது. சரி கொஞ்சமாவது நம்ம இதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இல்லையா இனிமே. அதனால தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.